Hey beautiful souls, welcome back to another love reading. உங்கள் loved one உங்களை மறந்துட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா? Wait, உங்க person next move உங்கள் loved one உங்களை எப்போ ரீச் அவுட் பண்ணுவாங்க? டைம் ஃப்ரேம், எக்ஸாக்ட் டைம் ஃப்ரேம் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பார்க்கலாமா? ஆக்சுவலி மார்னிங்லேருந்து நான் ஒரு எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணேன். அந்த எனர்ஜி எப்படி இருந்துச்சுன்னா, ஹெவினஸ் ப்ளஸ் இந்த கனெக்ஷன் அகெயின் கனெக்ட் ஆகுமா? என் பர்சன் கூட அகெயின் பேச முடியாதா? அவங்கள மீட் பண்ண முடியுமா? என் லவ்டு ஒன்னை ரீச் அவுட் பண்ணி பார்க்கலாமா? இல்லை அவங்க ரீச் அவுட் பண்ணுவாங்களா? வெயிட் பண்ணலாமா? ரீயூனியன் பாசிபிளா? என் லைஃப்பில் என் பர்சன் அகெயின் வர மாட்டாங்களா? இந்த மாதிரி அந்த எனர்ஜி இருந்துச்சு. நான் அந்த எனர்ஜி இப்படி தான் ஃபீல் பண்ணேன். சம்திங் ஃபீல்ஸ் ரியலி ஸ்ட்ராங். நான் இந்த வீடியோ ஆஃப்டர்நூனில் ஷூட் பண்ணுறேன். அந்த எனர்ஜி ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு. இந்த மெசேஜ் உங்ககிட்ட ரீச் ஆகுமா? இந்த மெசேஜ் நீங்கள் பார்ப்பீங்களா? இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். இந்த மெசேஜ் உங்ககிட்ட ரீச் ஆகணும். சம்திங் ஏதோ ஒரு விஷயம் கண்டினியூஸ்லி என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்துச்சு. ரைட் பர்சனுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகணும். This message has to reach the right person. இந்த மெசேஜ் உங்ககிட்ட வந்துச்சுன்னா இந்த எனர்ஜி கிளைம் பண்ணுங்க. இந்த மெசேஜ் கூட கனெக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒரு பர்சனுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் கூட இருக்கப்போ மேபி இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். ஏன் இந்த வீடியோ கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன்னா, இந்த டைம் லைன் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். தட்ஸ் வை உங்கள் பர்சனை திங்க் பண்ணுங்க. சே திஸ் பர்சன் நேம் 3 times. This is intuitive energy, psychic tarot card reader. I'm Jay. Let's see. Beautiful souls, இந்த மெசேஜ் உங்ககிட்ட வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஐ ரிசீவ்ட் டைப் பண்ணுங்க. Firstly, this person could be Aries, Leo, Sagittarius, Cancer, Scorpio, Pisces, fire plus water sign, highly presentable here. உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஐ ஃபீல் லைக் லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், ஜூலை, ஆகஸ்ட் நீங்கள் ரொம்ப டல் ஆகிட்டீங்க. நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க. எமோஷ்னலி ட்ரைன்ட். ஆல்மோஸ்ட் உங்கள் எனர்ஜி நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் இப்போது உங்கள் கேரக்டரில் இல்லை. இந்த கனெக்ஷன் என்னை விட்டு போயிடுச்சு. இந்த கனெக்ஷன் அகெயின் என்கிட்ட வராது. என் பர்சன் கூட ரீகனெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க கரண்ட்லி. பியூட்டிஃபுல் சோல்ஸ், உங்கள் லைஃப்பில் இப்போது எல்லாமே நெகட்டிவாக நடக்குது. நீங்கள் திங்க் பண்ணுறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி, எவ்ரிதிங் எல்லாமே ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. நீங்கள் பார்க்குற விஷயம், நீங்கள் கேட்குற விஷயம், உங்கள் லவ்டு ஒன் நினச்சி நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆகுறீங்க. யூ கைஸ் ஆர் லிட்ரலி க்ரையிங். இப்போது நீங்கள் சேசராக இருக்கீங்க, உங்கள் லவ்டு ஒன் ரன்னராக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கனெக்ஷன் இந்த மாதிரி இல்லை. நீங்கள் சண்டை போடுவீங்க, உங்கள் பர்சன் பிளாக் பண்ணுவாங்க, நீங்கள் பிளாக் பண்ணுவீங்க, அவங்க அன்பிளாக் பண்ணி அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. இப்போது அந்த மாதிரி இல்லை, டோட்டலி ஆப்போசிட். இப்போது உங்கள் பர்சன் உங்கள் கூட சண்டை மட்டும்தான் போடுறாங்க. உங்ககிட்ட சரியாக பேசுகிறதில்ல. ப்ராப்பர் ரீசன் உங்கள் லவ்டு ஒன் உங்களுக்கு தரலை. ஸ்டில் நவ் இந்த பர்சனை சேஸ் பண்ணவே முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியாது. யூ ஹாவ் நோ ஐடியா. இந்த பர்சன் எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க உங்ககிட்ட இருந்து. அவங்க ரியல் ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ண மாட்றாங்க. உங்கள் லவ்டு ஒன் அவங்க ரியல் ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட இருந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்ரிடே நீங்கள் க்ரை பண்ணுறீங்க, எவ்ரி நைட் நீங்கள் க்ரை பண்ணுறீங்க. இந்த கனெக்ஷன் ஏன் எண்ட் ஆச்சுன்னா ஒரு ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் சரியாயிடும் நினச்சிருப்பீங்க.
இது உங்க ஃபர்ஸ்ட் நோ கான்டாக்ட் இல்ல. நெறைய நோ கான்டாக்ட் வந்திருக்கு. பட் இந்த நோ கான்டாக்ட் கேப் மட்டும் உங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கு. ஹர்ட் பண்ணிட்டே இருக்கு எவ்ரி டே. இந்த கனெக்ஷன் எப்படி இருக்குன்னா, நீங்க 2 பேரும் இப்போ பேசுறதில்ல. நீங்க இப்போ நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் மந்த்ஸ், இயர்ஸ் கூட ஆகியிருக்கலாம். ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கிளியரா இருக்கு. நீங்க 2 பேரும் கனெக்டடா இருக்கீங்க. யூ கைஸ் ஆர் ஸ்டில் கனெக்டட் டூ ஈச் அதர். ஏன்னா, நீங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நீங்க அவங்க தான் வேணும், ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. உங்க லவ்ட் ஒன் நீங்க தான் வேணும், ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த ஓல்ட் ஹேப்பி டேஸ் இருக்குல்ல, உங்க லவ்ட் ஒன்னால அத மறக்கவே முடியல. அத மறக்க முடியாம உங்க பெர்சன் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. தட்ஸ் வை இந்த பெர்சன் மூவ் ஆன் பண்ணாம இருக்காங்க. சம்டைம்ஸ் உங்ககிட்ட பேசணும்னு உங்க லவ்ட் ஒன் திங்க் பண்றாங்க, நெனைக்கிறாங்க. பட் ஏன் உங்ககிட்ட பேசாம இருக்காங்க? ஏன் அவங்க சம்டைம்ஸ் மட்டும் உங்ககிட்ட பேசணும்னு நெனைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் உங்க பெர்சன பிளாக் பண்ணிருக்கு. என்னன்னா, தேர்ட் பெர்சன் இஷ்யூஸ். அந்த தேர்ட் பெர்சன் அவங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், கோவொர்க்கரா இருக்கலாம், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் ஆர் ஏதோ ஒரு ரீசனா இருக்கலாம். பட் அன்கண்டிஷனல் லவ். உங்க லவ்ட் ஒன் உங்ககிட்ட என்ன சொல்ல நெனைக்கிறாங்கன்னா, அவங்க இப்போ உங்ககிட்ட பேசாம இருக்காங்க. பேசாம இருந்தாலும், டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும், உங்க லவ்ட் ஒன்னுக்கு உங்க மேல இருக்க கேர், லவ் மட்டும் சேஞ்ச் ஆகாது. அது உங்க கூட ஆல்வேஸ் இருக்கும். அன்கண்டிஷனல் லவ், தட்ஸ் இட். இது உங்க பெர்சன் உங்ககிட்ட சொல்லணும்னு நெனைக்கிறாங்க. நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. உங்க பெர்சன் இப்போ உங்கள பிளாக் பண்ணியிருக்கலாம், பிளாக் பண்ணாம கூட இருக்கலாம். நீங்க ஆன் அண்ட் ஆஃப்ல கூட இருக்கலாம். உங்க லவ்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க லவ் டுவர்ட்ஸ் யூ எப்படி இருக்குன்னா, அன்கண்டிஷனல். உங்க பிரசன்ஸ் உங்க லவ்ட் ஒன் கூடவே இருக்கு. உங்க பெர்சன் உங்க மெமோரீஸ்ல லிவ் பண்றாங்க. நீங்க நெறைய விஷயம் நாட்டியா பண்ணியிருப்பீங்க. உங்க நாட்டி பிஹேவியர் உங்க பெர்சன் மிஸ் பண்றாங்க. உங்க ட்ரூ செல்ஃப் உங்க லவ்ட் ஒன் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. உங்க பேக்ரவுண்ட், உங்க ஃபேமிலி, உங்க கேரக்டர் எல்லாமே இந்த பெர்சன் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. உங்க பாஸ்ட். திஸ் பெர்சன் ரியலி லைக்ஸ் பைக்ஸ் அண்ட் கார். உங்க லவ்ட் ஒன்னுக்கு பைக், கார் ரொம்ப பிடிக்கும். அவங்க பைக் ரைடரா இருப்பாங்க ஆர் கார் ரைடரா இருப்பாங்க. உங்க லவ்ட் ஒன் பைக், அவங்க கார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிளாக் கலர், ரெட் கலர் பைக், ப்ளூ நைட் பைக் ரைட் உங்க பெர்சன் கூட நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்க பெர்சன் அந்த நைட் பைக் ரைட் அவங்க மிஸ் பண்றாங்க. அகைன் உங்க கூட பைக் ரைட் போகணும்னு உங்க பெர்சன் நெனைக்கிறாங்க. நீங்க உங்க லவ்ட் ஒன் பைக் ரைட் மிஸ் பண்றீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இனிஷியல்ஸ் வி, டி, டி, எல் ஆர் கே, இ, ஜி, ஹெச் அண்ட் எஸ். பர்த் மந்த் ஆகஸ்ட், மார்ச், நவம்பர் அண்ட் ஏப்ரல். உங்க லவ்ட் ஒன் கூட நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கப்போ, நீங்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ணது இல்ல. ஆஃப்டர் நோ கான்டாக்ட் உங்க பெர்சன நீங்க ஃபோர்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்க லவ்ட் ஒன் அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. உங்க பெர்சனுக்கு உங்ககிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்னா, நீங்க அவங்கள டேக் கேர் பண்றது. இந்த நோ கான்டாக்ட்ல கூட உங்க பெர்சன நீங்க டேக் கேர் பண்றீங்க டிஸ்டன்ஸ்ல இருந்து. பர்த் இயர் 1995, 1996, 2000, 2001, 2004, 2006, 80s kid, 1988, 1984, 1982. Birth date 17, 11, 21, 10, number 2, 19, 8, 24, 27 and 22. பியூட்டிஃபுல் சோல்ஸ். உங்க லவ்ட் ஒன் எவ்வளோ க்யூட்டா இருக்காங்க பாருங்க. அவங்க பார்க்கறதுக்கு மட்டும்தான் க்யூட்டா இருக்காங்க. உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. எஸ். நீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்க லவ்ட் ஒன்னுக்கு பிடிக்காத மாதிரி பண்ணியிருக்கீங்க. நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க? உங்க பெர்சன் திங்க் பண்றாங்க. கொஞ்சம் சைல்டிஷா இருக்கு உங்க பெர்சனோட கோவம். ஐம் கெட்டிங் த வேர்ட் ஃபோட்டோ. உங்க பெர்சன் உங்க ஃபோட்டோ பார்த்து உங்கள திட்டுவாங்க. ஏன் நீங்க அப்படி பண்ணீங்க? நீங்க ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றீங்க? லைக் தட். See this.
திஸ் பர்சன் ஸ்டில் மேட்லி இன் லவ் வித் யூ. மேட் லவ் உங்கள் பர்சன் சைடில் பார்க்க முடியுது. ரொம்ப லவ் பண்ணுறாங்க இந்த பர்சன். ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க. கரண்ட்லி இந்த பர்சன் மைண்ட், அவங்க சிச்சுவேஷன் பிளாக்டாக இருக்குது. கொஞ்சம் ஆட்டிடியூட் இந்த பர்சன் உங்ககிட்ட காட்டுறாங்க. அவுட் சைடில் மட்டும்தான் உங்கள் பர்சன் ஆட்டிடியூட், ஈகோ அந்த மாதிரி உங்ககிட்ட ஷோ பண்ணுறாங்க. இன்சைடில் உங்கள் லவ்ட் ஒன் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க. ரொம்ப லவ் இருக்கிறதுனால தான் உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே கோபம் வருது. உங்கள் பர்சன் எனர்ஜி இப்போ எப்படி இருக்குன்னா, அவங்க ஆக்ஷன் மோடில் வந்துட்டாங்க. ஒரு சான்ஸ்க்காக உங்கள் பர்சன் வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஒரு சான்ஸ் உங்கள் லவ்டு ஒனுக்கு கிடைச்சதுன்னா உங்ககிட்ட தான் அவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்க. உங்ககிட்ட வர அவங்க ரெடியாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் லவ்டு ஒன் உங்களை ரீச் அவுட் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க உங்ககிட்ட எப்படி பேசுவாங்கன்னா, அவங்க மெசேஜில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்பிளாக். உங்கள் லவ்டு ஒன் உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணுறீங்களா, வெயிட் பண்ணுறீங்களா, டெஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்க ரியல் ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. கைஸ், யூ நோ வாட், நீங்கள் ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க. இப்போது நீங்கள் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க, லவ்வபுளாக இருப்பீங்க, ரொமான்டிக்காக இருப்பீங்க, எமோஷ்னலாக இருப்பீங்க. அந்த வைப் உங்கள் 2 பேருக்கும் மேட்ச் ஆகும். இப்போ நீங்கள் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க. உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் மாதிரி இருக்கணும்னு உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க டீப் டவுன். மறக்க முடியாத லவ் ஸ்டோரி, மறக்க முடியாத ஒரு ஃபீலிங் இந்த கனெக்ஷனில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்குறேன். உங்கள் லவ்டு ஒன் உங்களுக்கு வாட்ச், டிஷர்ட் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, ரோஸ், ஆர் நீங்கள் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பீங்க. ஐம் கெட்டிங் த வேர்ட் ஐஸ்கிரீம், பீச், காஃபி ஷாப், லவ் டைரி, லவ் லெட்டர், டெடி பியர், பர்ஃப்யூம். இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் உங்கள் லவ்டு ஒனுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க, ஆர் உங்கள் பர்சன் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நோ கான்டாக்டில் உங்கள் லவ்டு ஒன் இந்த கிஃப்ட் பார்த்து உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அந்த ஓல்டு டேஸ் அவங்க மிஸ் பண்ணுறாங்க, திங்க் பண்ணுறாங்க. உங்கள் கிஃப்ட்ஸ் உங்கள் பர்சன் கூட தான் இருக்குது. அந்த கிஃப்ட்ஸ் உங்கள் பர்சன் பார்க்குறப்போ நீங்கள் அவங்க கூட இருக்க மாதிரி உங்கள் லவ்டு ஒன் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ப்ரெசன்ஸ் அவங்க கூட ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆகுது. இந்த கனெக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பாஸ்ட்டில். இப்போது இந்த கனெக்ஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. இந்த கனெக்ஷனில் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக ஸ்ட்ராங்காக பார்க்க முடியுது. இந்த கனெக்ஷன் அகெயின் கனெக்ட் ஆக போகுது வெரி சூன். எப்போ கனெக்ட் ஆகும்? பியூட்டிஃபுல் சோல்ஸ். டைம் ஃப்ரேம் பார்க்கலாமா? 2 டைம் லைன்ஸ் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஒன் வித்தின் 2 வீக்ஸ், செகண்ட் ஒன் 2 months. இது ஒரு டைம்லெஸ் வீடியோ. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மெசேஜ் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் பார்க்குறீங்கன்னா அந்த மந்த்லேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் டைம் லைன். இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ். இது உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா ஐ ஆம் ஸோ ஹாப்பி. இந்த எனர்ஜி ஃபீல் பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் கூட எப்படி கனெக்ட் ஆச்சு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். பெஸ்ட்டு கமெண்ட் நான் பின் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பை வித் லவ் அண்ட் லைட். குட் நைட் பியூட்டிஃபுல் சோல்ஸ்.